பட்டாம்பூச்சி தேவதை. இதை எழுதிய ஆசிரியர் சரிதா ஜோ. ஒரு ஊரில் சந்திரன்ற ஒரு கட்ட வியாபாரி இருந்தார். அவர் நடந்து போயிட்டுருக்கக்குள்ளே கீழே ஒரு பொம்மை கிடந்துச்சு, அழகான பட்டாம்பூச்சி பொம்மை. அந்த பட்டாம்பூச்சி பொம்மையை எடுத்து மகள் ஜோதியிடம் கொடுத்தார். அவளும் கத்தினாள், சந்தோஷத்தில் குதிச்சு கத்தினாள். அப்பா, இது என்னப்பா அப்படின்னு கேட்டால், பட்டாம்பூச்சி பொம்மைடா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். ஜோதி சொன்னா, அப்பா இதை அழுக்காக இருக்குது, கழுவி விளையாடுறேன் அப்படின்னு சொன்னால், கழுவி விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு. அதை கழுவிட்டு மறுநாள் அவங்க ஃப்ரெண்டு அசிமான்ற ஒரு பெண் வீட்டுக்கு போனால், அவங்க ஃப்ரெண்டு அசிமா வீட்டுக்கு போனால், அப்போ என் பட்டாம்பூச்சி பொம்மை பறக்குமே அப்படின்னு சொன்னால், அதுக்கு அசிமா சொன்னால், உன் பட்டாம்பூச்சி பொம்மைக்கு தான் ரெக்கையே இல்லையா, அது எப்படி பறக்கும் அப்படின்னு கேள்வி அடித்தா, என் பட்டாம்பூச்சி பொம்மை பறக்கும், நான் பறக்க வச்சு காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த பட்டாம்பூச்சி பொம்மை, அம்மா பழைய துணி இருக்காமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த பட்டாம்பூச்சி பழைய துணியை எடுத்து அந்த பட்டாம்பூச்சிக்கு ரெக்கை தைச்சி உன்னால் பறக்க முடியுமே அப்படின்னு சொன்னால், என்னால் பறக்க முடியும், உன்னால் நடக்க முடியுமா அப்படின்னு இந்த பட்டாம்பூச்சி பொம்மை அவள்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அவள் சொன்னா, ஏன் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு அவள் சொன்னான். ஏன் முடியாது, எனக்கு ஒரு கால் இல்லை அப்படின்னு அவள் சொன்னான். உனக்கு அருணிமா சின்ஹா அக்காவை தெரியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியாது, யார் அது அப்படின்னு பட்டாம்பூச்சி பொம்மையிடம் கேட்டால், அவரும் செயற்கை கால் பொருத்தியவர் தான், இந்தியாவின் எவரெஸ்ட் சிகரம் அவர் தான் அப்படின்னு சொன்னிச்சு இந்த பட்டாம்பூச்சி பொம்மை. எவரெஸ்ட் சிகரமா, அவ்வளோ உயரமான மலையில் இவர் எப்படி ஏறினார், ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொன்னா ஜோதி. அதுக்கு இது பட்டாம்பூச்சி பொம்மை சொன்னிச்சு, ஏன் இது என்னால் அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஜோதி கேட்டா பட்டாம்பூச்சி பொம்மை கிட்ட. அதுக்கு பட்டாம்பூச்சி பொம்மை சொன்னிச்சு, ஏன் முடியாது, நீ நினச்சின்னா உன்னால் எதுவுமே எல்லாமே முடியும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அவர் எத்தனை மலைகள் ஏறி இருக்கிறார் அப்படின்னு ஜோதி பட்டாம்பூச்சியிடம் கேட்டால், அதுக்கு பட்டாம்பூச்சி சொன்னிச்சு, அவர் பெரிய 3 மலைகள் ஏறி இருக்கு. இலக்கு தான் என்ன அப்படின்னு பட்டாம்பூச்சி பொம்மை கேட்டுச்சு. 7 மலை ஏறும்ல இலக்கு, 4 பெரிய மலைகள் பயிற்சி எடுக்கிறார். அதோட ஒரு நாள் கிறிஸ்மஸ் போட்டி. அந்த போட்டியில் இந்த பொண்ணு கலந்துக்கிறத பற்றி எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு பட்டாம்பூச்சி பொம்மையை அந்த பட்டாம்பூச்சி பொம்மையை தோளில் வச்சுக்கிறா. இந்த பொண்ணு கலந்துக்கிறத பற்றி எல்லாருக்குமே ஆச்சரியம். உனக்கு தான் கால் இல்லையே, நீ எப்படி கலந்துக்குவேன், என்னாலையும் ஓட முடியும், நீங்களாம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஓடுனா பட்டாம்பூச்சி பொம்மையை பறந்துச்சு, முடிஞ்சிச்சு. இந்த கதையிலேருந்து எனக்கு தெரிஞ்சது, நம்மளால் முடியாதுன்றது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது தான். வாசிப்பை நேசிப்பேன்.